ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವಂದು நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சிட்டு இருந்தேன். இந்த இடத்துல நரோத்தம தாஸ் டாக்கூர் ஒரு சுத்த பக்தனுக்கு அடையாளங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ராதா கிருஷ்ண துஹு பிரேம லக்ஷ பாண ஜேனோ ஹேம ஜாஹர ஹிலோல ரச சிந்து ಚಕೋರ ನಯನ ಪ್ರೇಮ ಕಾಮರತಿ ಕೊರೆ ಧ್ಯಾನ ಪ್ರೀತಿ ಸುಖೆರದುಹು ಬಂತು. நான் எப்படி பகவான் ராதாகிருஷ்ணருக்கு தியானம் பண்ணுவேன்? ராதாகிருஷ்ணர் ரெண்டு பேருக்கு அனுப்பு லட்சக்கணக்கான வாட்டி தங்கம் சுத்தம் பண்ண எப்படி இருக்கும்? அது ரசத்திൻ്റെ கடல் போல இருக்கு. கடலில் எப்படி அலைகள் வந்துட்டு இருக்கோம் அப்படி அவங்கள சக்கோரா சொல்லி பறவை எப்படி சந்திரனுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் சந்திரன் போல நிலாவை போல முகம் பார்த்துட்டு இருக்காங்க. காமதேவன் ரத்தி தேவி எப்போவுமே இவங்களை ரெண்டு பேருக்கு தியானம் பண்ணுவான். நமக்கு கூட அந்த மாதிரி பிரேமம் வேணும் சொல்லி நான் கூட அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு தியானம் பண்ணுவேன். அந்த மாதிரி அனுபான சுகம் வேணும் சொல்லி பாருங்க. முதல்ல சொல்லிட்டு இருக்காரு ராதா கிருஷ்ணருக்கு பிரேமம் எப்படி இருக்கு. நம்ம எந்த பகவானுக்கு தியானம் பண்ணுவோம் அவங்களு எப்படி இருப்பாங்க. இப்போது தங்கம் சுத்தம் பண்ணுறதுக்கு 3 4 ஒரு 5 வாட்டி அதை சுத்தம் பண்ணுவான். சுத்தம் பண்ணி தீயில போட்டு அவ்வளோ அழக்கெல்லாம் எடுத்துடுவான். லட்சக்கணக்கு வாட்டி யார் எடுப்பான்? அப்போது லட்சக்கணக்கு வாட்டி தங்கம் நம்ம சுத்தம் பண்ணால் எவ்வளோ சுத்தமாகிடும். அப்படி இருக்குது ராதாகிருஷ்ணருக்கு பிரேமம். ரசத்திൻ്റെ கடல், ரசனைக்கு கடல்ல அலைகள் வந்துட்டுருக்கு. அப்படி வேறு வேறு லீலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ராதாகிருஷ்ணருக்கு தியானம் பண்ணுவேன். அவங்களு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பார்த்துட்டு இருக்காரு சொன்னால் சக்கோர சொல்லி பறவை இருக்குது, அது சந்திரனுக்கு பார்த்துட்டு இருக்கு. அப்படி காமதேவன் ரத்தி தேவி அப்படி ராதாகிருஷ்ணருக்கு தியானம் பண்ணிகிட்ருக்கான். நான் கூட அந்த மாதிரி ராதாகிருஷ்ணருக்கு தியானம் பண்ணுவேன். எதுக்கு வேண்டி? பிரீத்தி சுகத்துக்கு வேண்டி. இப்போது ஒரு சுத்த பக்தன் ராதாகிருஷ்ணருக்கு எப்படி தியானம் பண்ணுவான்? சிஷ்டாஷ்டகாலே கடைசியா ஸ்லோகத்தில் சைத்தன்ய மகாபிரபு எழுதிட்டு இருக்காரு. ஆஷ்லிஷ்யவா பதார்த்தாம் பினஸ்து மாம் அதர்ஷனான் மர்மஹதாம் கரோத்து வா யதா ததா வா விததாத்து லம்பட்டோ மத் பிராணநாதஸ்து சைவ நாபர. ராதே தனக்கு ஒரு அனுபான சகிக்கு சொன்ன போலே கிருஷ்ணன் இந்த பெண்ணுக்கு ஆலிங்கனம் பண்ணலாம். நான் அவருக்கு தாமரை பாதத்தில் சரண எடுத்திருக்கேன், பக்தி பண்ணிகிட்ருக்கேன். இல்லை என்னை இதமே ஒடிக்கல, எனக்கு தரிசனம் கொடுக்காம அவர் என்ன வேணுமோ பண்ணலாம். அவர் அந்த சுவாதந்திரம் இருக்குது. பட் எனக்கு உயிர் அவர் தான். நம்ம வாழ்க்கையில் என்ன வேணுமோ நடக்கலாம். நம்ம கிருஷ்ணன் தான் நமக்கு உயிர். அந்த பாவம் வச்சு பக்தி பண்ணுறது. பகவான் சைத்தன்ய மகாபிரபுவே சொல்லுவார், நான் கிருஷ்ணருக்கு தாமரை பாதத்துக்கு ஒரு தாசி. கிருஷ்ணன் ஆனந்தத்தின் ரசனைகள் வச்சுருக்காங்க. அவர் எனக்கு ஆலிங்கனம் கொடுக்கலாம், எனக்கு தியாகம் பண்ணலாம். பட் எனக்கு உயிர் அவர் தான். இப்படி அந்த பாவம். நான் என் துன்பம் கஷ்டம் பார்த்து கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஒரே ஆசை அவனுக்கு சந்தோஷம். அவன் சந்தோஷம்தான் எனக்கு வாழ்க்கைக்கு நோக்கம். எனக்கு துன்பம் கஷ்டம் கொடுத்துட்டு அவனுக்கு சந்தோஷம் கிடச்சிட்டு இருந்தா எனக்கு அது பெரிய ஆனந்தம்.
இருக்கா அந்த நமக்கு கஷ்டம் வந்துட்டு இருக்கு வாழ்க்கையில், கிருஷ்ணனுக்கு சந்தோஷம். சின்ன வார்த்தை கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, கிருஷ்ணன் ஒரு பெண்ணு விரும்பினா, அவனுக்கு அவளுக்கு கிடைக்கலா சொல்லி சந்தோஷமாக இல்லை. இப்போ நான் போய் அவளுக்கு பாதத்தில் விழுந்து அவளை கைப்பிடிச்சு கிருஷ்ணன்கிட்ட கொண்டு வருவேன். அப்படி கிருஷ்ணனுக்கு சுகம் கொடுப்பேன். இருக்கா இந்த பாவம்? இருக்கா? குரு நமக்கு கிருஷ்ணனுக்கு குரு தானே. குரு ஒரு சிஷ்யனுக்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்கார் ஒரு பக்தனுக்கு. அந்த பக்தர் குரு கிட்ட போகலாம். நம்ம போய் அந்த பக்தருக்கு பாதம் பிடிச்சிட்டு, நீ வாப்பா குரு மகாராஜ் கிட்ட நீ வராமல் இருக்க சொல்லி கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணியிருக்கீங்களா? சேவை வந்திருக்கு. இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. மகாபிரபு சொல்லிட்டு இருக்காரு, அந்த குஷ்டம் உள்ள பிராமணனுக்கு வேண்டி அவனுக்கு மனைவி ஒரு வேஷ்யைக்கு போய் சேவை பண்ணான். அவளுக்கு தன் கணவன் சேவையில் எவ்வளோ பலம் சக்தி வந்திருக்குச்சுன்னா, சூரியனுக்கு நிப்பாட்டி விட்டான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனுக்கு அவள் முன்னாடி வர வேண்டி வந்தது. பக்தி அப்படி இருக்கணும். சும்மா மாலை ஓடிட்டு இருக்கு, நான் ராதை நினச்சிட்டு இருக்கேன், கிருஷ்ணன் நினச்சிட்டு இருக்கேன். நம்ம உண்மையாக ராதா கிருஷ்ணன் நினச்சிட்டு இருந்தா என்ன வேணுமோ அதிசயங்களை பண்ணிடுவோம் அவருக்கு வேண்டி, அவர் சுக்கத்துக்கு வேண்டி. நம்ம பாவம் இருக்கணும், கிருஷ்ணன் தான் எனக்கு உயிர், கிருஷ்ணன் தான் எனக்கு உயிருக்கு பொக்கிசம், கிருஷ்ணன் தான் எனக்கு வாழ்க்கையை மூச்சு. நான் அவனுக்கு என் ஹிருதயத்தை வச்சிருப்பேன், என் சேவை வச்சு அவனுக்கு திருப்தி பண்ணுவேன். சேவை எப்பவுமே ராதா கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுறது. இப்போ மகாபிரபு நமக்கு அந்த பாவங்கள் எல்லாம் காட்டினார். எப்படியெல்லாம் அங்கே சேவை நடக்குது. இப்படி நம்ம வந்து ராதா கிருஷ்ணனுக்கு தியானம் பண்ணி அவருக்கு திருப்தி பண்ணி அந்த பிரீத்தி சுகத்துக்கு ஆசைப்படணும். ராதா கிருஷ்ணருக்கு பிரீத்தி சுகம். ஒரு உதாரணம் இன்னொன்று, ஒரு பக்தர் அவருக்கு நம்ம சொன்ன பிடிக்காது, பட் அவர் கிருஷ்ணனுக்கு சொன்ன இங்கே குருவுக்கு சேவை பண்ணி திருப்தி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அந்த பக்தர் கூட எப்படி இருக்கணும்? அவர் வீட்டுக்கு போய் அவர் தாமரை பாதம் சேவை, ஒரு வேலைக்காரி போல அவருக்கு சேவை பண்ணி அவருக்கு திருப்தி பண்ணி சந்தோஷப்படுறது முடியுமா? அந்த பக்தருக்கு நம்ம சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது, பட் அவர் குருவை திருப்தி பண்ணிட்டு இருக்காரு சேவை பண்ணி. நம்ம அவருக்கு போய் சேவை பண்ணுறது, இதுதான் பிரேமம். சும்மா ராதாகிருஷ்ணனுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பூ மாலை போட்டுட்டு இருந்தேன். குணங்கள் இருக்கணும், சேவை பண்ணுறது குணங்களும் இருக்கணும். அப்போ நம்ம எல்லா ஆசையும் நிறைவேறும். ஹரி போல் தண்டாத்மனா.